தமிழ்நாடு உலக முதலீட்டாளர்கள் மாநாடு 2024 வரும் ஜனவரி 7 மற்றும் 8 தேதிகளில் சென்னை ட்ரேட் சென்டரில் நடைபெற உள்ளது. அண்மை செய்தியை பார்க்கிறோம். விவசாயிகளுக்கு கூட்டுறவு வங்கிகள் மூலம் வட்டியில்லா கடன் வழங்கப்படும் என்று அமைச்சர் பெரிய கருப்பன் தெரிவித்திருக்கிறார். விவசாயிகளுக்கு 1500 கோடி வட்டியில்லா கடன் வழங்கப்படும் என்று அமைச்சர் பெரிய கருப்பன் அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறார். அண்மை செய்தியை பார்க்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்க இணைந்திருக்கிறார் நமது செய்தியாளர் ரமேஷ். அமைச்சர் பெரிய கருப்பன் வேறு என்னென்ன அறிவிப்புகளை எல்லாம் வெளியிட்டிருக்கிறார்? கூடுதலான விவரங்கள் என்ன? ஆடு, மாடு, கோழி, மீன் ஆகியவற்றை வளர்க்கும் விவசாயிகளுக்கு வட்டியில்லா கூட்டுறவு கடன் இந்த 2023-24 நிதியாண்டில் 1500 கோடி ரூபாய் அளவில் வழங்கப்பட உள்ளதாக கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் தெரிவித்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த குறிப்பாக 2023-24 நிதியாண்டில் கூட்டுறவு நிறுவனங்கள் மூலம் கால்நடை வளர்ப்பு, மீன் வளர்ப்பு மற்றும் அவை சார்ந்த தொழிலுக்கு மட்டும் வழங்கப்படும் வட்டியில்லா நடைமுறை மூலதன கடன்களுக்கு 1500 கோடி ரூபாய் வழங்கப்பட்டிருக்கிறது. கால்நடை வளர்ப்பு, மீன் வளர்ப்பு மற்றும் அவை சார்ந்த தொழில்கள் ஈடுபடும் விவசாயிகள் தொடர்புடைய கூட்டுறவு சங்கங்கள் மற்றும் கூட்டுறவு வங்கிகளை அணுகி இந்த திட்டத்தின் மூலமாக பலனடையுமாறு கேட்டுக் கொண்டிருப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் வேளாண் கடன் அட்டை KCC அட்டைன்னு வச்சிருப்பாங்க, அவங்களும் இதை வாங்கிக்கலாம். அதை பத்தி கிராமம் தோறும் இந்த கூட்டுறவு சங்கங்கள் இருக்கும். அதன் மூலமாக இந்த ஆடு, மாடு, கோழி வளர்ப்பவர்கள் தங்களுடைய ஆதார் எண் உள்ளிட்ட பல்வேறு ஆவணங்களை சமர்ப்பித்து பெற்றுக் கொள்ளலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ராதா, விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். தமிழ்நாடு உலக முதலீட்டாளர்கள் மாநாடு 2024 வரும் ஜனவரி 7 மற்றும் 8 தேதிகளில் சென்னை ட்ரேட் சென்டரில் நடைபெற உள்ளது.